Kids Safari. இல்வாழ்க்கை. இலக்கியனின் வணக்கம். இந்த பகுதியில் அறத்துப்பாலின் 2ஆம் இயலான இல்லறவியலின் முதல் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பெற்றோர், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் இந்த மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோரின் கடமையாகும். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விடுபட்டவருக்கும் துன்பம் அனுபவிப்பவருக்கும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆதரவாக இருப்பவன்தான் உண்மையான இல்லறவாசி. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு. ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்பகுதியில் உள்ள மக்களுக்கு விருந்தோம்பலே தெய்வமாகும். அதேபோல் மனிதனுக்கு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவதே முக்கியமான தன்மையாகும். பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். தப்பான செயல் காரணமாக பழிக்கு தள்ளப்படுவோமோ என்று ஒருவன் தீய வழிகளை தவிர்த்து நேர்மையாக வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையில் எப்போதும் தடைகள் இருக்காது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் நன்மையும் இருந்தால் அந்த இல்லற வாழ்க்கையே உயர்ந்த பண்பும் சிறந்த பயனும் உடையதாக இருக்கும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவ எவன். அறத்தை அடிப்படையாக கொண்டு வாழும் இல்லற வாழ்க்கையை விட வெளியில் கிடைக்கும் பலன்கள் எந்த அளவிற்கு மேன்மையானவையாக முடியும். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பாக நீதி மற்றும் அறத்தை பின்பற்றி இல்லறம் வாழ்பவன் அனைத்து முயற்சிகளிலும் சிறந்தவன் ஆவான். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. அறத்தை தவறாமல் ஒழுக்கத்துடன் வாழும் இல்லறம் தவம் செய்யும் துறவிகளின் வாழ்விற்கு சமம். அரணன் பட்டதே இல்வாழ்க்கை அக்தும். பிறன் பழிப்ப வில்லாயின் நன்று. இல்லற வாழ்வே அறமாகும். ஆனால் அது பிறரை பழிக்காமல் இருந்தால் மட்டுமே நன்று. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் நேர்மையாக வாழும் மனிதன் இறப்பிற்கு பிறகு விண்ணுலகில் தெய்வத்துடன் இடம் பெறுவான். இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். விடைபெறுகிறேன், உங்கள் இலக்கியன்.